ஹாய், பன்னீர் பட்டர் மசாலா நான் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன் வாங்க. எண்ணெய் ஊற்றி பட்டர் போட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிக குவான்டிட்டி பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக பண்ணும்போது ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டாலே கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா பண்ணுறேன். பூண்டு, இஞ்சி போட்டுட்டு கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி பண்ணுறேன். அப்புறம் தக்காளி 3 போட்டாலே கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டு அளவில் பண்ணுறதுக்கு. எனக்கு இன்றைக்கி கெஸ்ட் இருக்கிறனால நான் கொஞ்சம் நிறைய போட்டேன். ஸோ தக்காளி, வெங்காயத்தை போட்டுட்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் ஊற்றி பட்டர் போட்டு இந்த தடவை நம்ம பே லீஃப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், மற்ற எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை. இந்த பே லீஃப் கூட க்ரீன் சில்லிஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேருக்கு நான் குழந்தைங்க இருக்கிறனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் பண்ணுறேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா அதில் பன்னீரை தூக்கி போட்டோம்னா ரெடி ஆயிருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் நான் கடையில் வாங்கலை, காய்ச்சாத பால் ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு க்ரீம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தட் இஸ் ஃபைன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பன்னீர் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் க்ரீம் நான் பாலிலேருந்து எடுத்துக்கிட்டேன். காய்ச்சாத பால் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிங்கன்னா அது மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும்ல, அதை ஊற்றிட்டு கசூரி மேத்தி கொஞ்சம் கையில் க்ரஷ் பண்ணி போடணும். அதுதான் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். இது கூட சப்பாத்தியை செஞ்சு இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. என்னோடய ஊர்லேருந்து என்னோடய நீஸ், நெவ்யூ எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பிடிக்கும்னு இதை செஞ்சேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி ஈக்குவல் குவான்டிட்டின்னு மனசில் வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வணக்கிட்டு 1 வெங்காயத்தை செகண்டாக வணக்கிட்டு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வரும்.